ஐயா வணக்கம். மனோ தங்கராஜ் சார். நாங்க தான் யங்ஸ்டர் அப்படின்னு பார்த்தா, சாரே வந்தது ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருக்காரு. அவர் எனர்ஜிக்கு மேட்ச் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நாங்க இந்த அரசமைப்பு சட்டத்தையே மாத்தப் போறோம் அப்படின்னு சொல்லி மோடிஜி அவர்கள் அந்த 400 சீட் வந்துச்சுன்னா மாத்த முடியும் அப்படின்னு நம்ம இதுல இருக்கு போல சார். அத பத்தி உங்களோட கருத்து என்ன? அப்படி ஒருவேளை 400 சீட்டு வர எலக்ஷன்லயோ இல்ல இதுக்கு முன்னாடி மாத்திட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஏன் அப்படி மாத்தணும்னு துடிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இது 2 கொஸ்டின். ஒன்னத மாத்த முடியுமான்னு. இப்ப என்னன்னா ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. தேவையான அளவுக்கு ஜட்ஜஸ் இருந்து அவங்க ஒரு பெரும்பான்மை பலத்தோட எந்த சூழ்நிலையிலும் பாராளுமன்றம் இது ரெண்டையும் நீக்க முடியாதுன்னு ஒரு தீர்ப்பு இருக்கு. ஆனா இப்ப என்ன பாத்தீங்கன்னா நீதித்துறையில் நிறைய RSS சித்தாந்தம் அல்லது வலதுசாரி சித்தாந்தம் சொல்லி அதில் உள்ள ஆட்கள் உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு நாள் அதை பிடிச்சு வைக்க முடியும்னு தெரியாது. அதில் அதையும் அவங்க சரி செய்த அந்த எண்ணிக்கையை சரி செய்து அந்த தீர்ப்பையை மாற்றி அமைத்து நாடாளுமன்றத்திலையும் அவருடைய மெஜாரிட்டியை கொண்டு வந்துட்டு இதை கொண்டு வர வேண்டும் சூழ்ச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது ஏன் அவங்க இந்த 2 வார்த்தையை எடுக்க போறாங்க, இதுல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இந்தியாவில் ஒரு காஸ்ட் சொசைட்டி, இது கிளாஸ் சொசைட்டி காஸ்ட் சொசைட்டிலாம் சொல்லுவோம், வர்க்க சமூகம்னு சொல்லுவோம். இதுல பிறப்பாலே உயர்ந்தவர் தாழ்ந்தவன் என்ற கோட்பாட்டை அவங்க அமைச்சிருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த தவறுங்க நடந்தனால தான் இந்த சோசியலிஸ்ட் உள்ள வார்த்தைக்கு தேவையே இப்ப இந்த வார்த்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் தேவையில்லை, பிரிட்டன்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் தேவையில்லை. நாங்கள் எல்லாருமே சமந்தான், யாரும் நான் அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியாது. யூரோப்பில் நெதர்லாண்ட்ஸ் தேவையா, ஸ்வீடன்ல தேவையா, சுவிட்சர்லாந்து தேவையே இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை எங்க வேல்யூ இல்லை, இங்க இருக்கு. இங்க இன்னைக்கும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கோட்பாடு பயங்கரமா இருக்கு. அதன் அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த வார்த்தை எடுப்பது என்பது அவர்கள் ரொம்ப முனைப்பா இருக்காங்க, நம்ம எடுக்கக்கூடாது என்பதில் தெளிவாக. ரெண்டாவது இந்த செக்குலார் என்ற வார்த்தை இந்த செக்குலார் மதசார்பற்ற தன்மை சிம்பிளா நம்ம பார்க்கணும்னா பாத்தீங்கன்னா பாரதி பாட்டில் சொல்வாரு 30 முக்கோடி தேவர்கள். கடவுள் எவ்வளவு? 30 முக்கோடி தேவர்கள். அப்ப இவ்வளவு தெய்வங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் எவ்வளவு வழிபாட்டு முறை இருக்கும், எவ்வளவு அதற்கான சடங்குகள் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். நீங்க முருகன் கோயிலில் போனா ஒன்று இருக்கும், சிவன் கோயிலில் போனா இன்னொன்று இருக்கும், பெருமாள் கோயிலில் போனா ஒன்று இருக்கும், காளி கோயிலில் போனா ஒன்று இருக்கும், நாட்டார்குள்ள தெய்வங்கள்ல இன்னொன்று இருக்கும், இஸ்லாமியர் கோயிலில் ஒன்று இருக்கும், மாஸ்கில் கிறிஸ்தவ கோயிலில் இன்னொன்று இருக்கும், ஒவ்வொன்றும் இருக்கும். அப்போ இந்த பன்முக தன்மை, பல்வேறு விதமான ஒரு சமய வழிபாட்டு முறைகள் இருக்கு. இப்போ அதே 2011 சென்சஸில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா there are more than 2000 distinct religious identities சொல்லலாம். 2000க்கு மேற்பட்ட தனித்துவமான மத அடையாளங்களோடு கூடிய இது இருக்கு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மதம் சார்ந்து ஒரு அரசு அல்லது ஒரு நம்பிக்கை சார்ந்து இல்லாட்டி ஒரு கடவுள் சார்ந்து வைப்பது என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. எனவேதான் இது ஒரு சமயம் சாராத என்ற ஒரு வார்த்தை இங்க தேவைப்படுது. ரெண்டாவது இன்னொன்று தம்பி, இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லண்டன் அங்கே இங்கிலாந்து ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி. அங்கே மத சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி சமத்துவம் இருக்கு, எப்படி மதசார்பின்மை இருக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு ரிஷி சுனாக்னு நம்ம இந்திய வம்சாவளி அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆகார். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக சமயத்தில் அவர் அந்த ஓத்தெடுக்க சமயம் பகவத்கீதை பேரில் எடுத்தார். அது என்ன கண்ட்ரி? கிறிஸ்டியன் கண்ட்ரி. இவர் எங்கேருந்து போறாரு? இந்தியாவிலேருந்து போறாரு. இவர் என்ன மதத்தை வச்சு ஓத்தெடுக்காரு? இந்து மதத்தினுடைய இந்த சுதந்திரம் அங்கே இருக்கு. இவர் கூட சார் அந்த விவேக் ராமசாமி கூட ஒரு ஹிந்து தான், ஆனா ஏன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்றேன்னு நிறைய சதவீதமான இதெல்லாம் எடுத்தாரு. ஆமா, இப்படி நிறைய கமலா ஹாரிஸ் நம்ம சொல்லலாம். இனி பாத்தீங்கன்னா மலேசியா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. நீங்க மலேசியால போனீங்கன்னா அவ்வளவு முருகன் கோயில், முருக பக்தர்கள், அங்கு வேல் குத்துறது, அவங்க காவடி கட்டுறது எல்லாம் பார்க்க முடியும். அந்த முழு சுதந்திரம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு, அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ மிடில் ஈஸ்ட்ல பாருங்க, என்ன பிரச்சனை இருக்கு? எதுவுமே இல்லை. நம்ம மக்கள் எவ்வளவு ஃப்ரீயா அங்க போயிருக்கான், வேலை பார்க்கான், சம்பாதிக்கான், வாரான், எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க அப்படி அல்ல. இங்க எந்த பாகிஸ்தான்காரன் இங்க இருக்கானா, வெளிநாட்டுக்காரன் இங்க குடியுரிமை பெற்று இருக்கானா? யாருமே இல்லை. இங்க இருக்கிறதுல இந்தியர்கள் தான். இந்தியர்கள் இருக்கக்கூடியவங்களை ஜாதியா பிரிச்சு வச்சு, மதமா பிரிச்சு வச்சு ஒரு வெறுப்பை செய்ய சமயத்தில் நம்ம ஏத்துட முடியாது. இதுதான் நம்முடைய வாதம். இப்ப நீங்க துபாய் போனீங்கன்னா அங்க வாழக்கூடிய மக்கள் 85% பேர் வெளிநாட்டுக்காரன். நம்புதில்ல தம்பி, இதுக்கு மேல கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்றது உண்மை. நாங்க இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷன் டீமோட நான் டிஸ்கஸ் பண்ண சமயம் தான் இந்த உண்மை எனக்கே தெரியும். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்னப்பா உங்க ஊர்ல இருக்கோம், உங்க ஆட்கள் யாரையுமே காணலையா? அங்கங்க ஒரு ஆள் தெரியுது. அப்ப சொன்னாங்க, சார் உங்களுக்கு ஃபேக்ட் தெரியுமா, எங்க கண்ட்ரியில வாழக்கூடிய மக்கள் 85% மக்கள் உங்களை மாதிரி, இந்தியா மாதிரி, பாகிஸ்தான் மாதிரி பல்வேறு நாடுகளை சார்ந்த மக்கள். எப்படி பாருங்க, 15% உள்நாட்டில் உள்ள எவ்வளவு பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்க முடியுது, இங்க அப்படி முடியுதா? அப்போ இதுதான் மதசார்பற்ற தன்மை இந்தியா போன்ற நாட்டிற்கு தேவை என்று சொல்வதற்கான காரணம்.